துபாயிலேருந்து வெகேஷன் ஊருக்கு கிளம்பிட்டோம். துபாய் ஏர்போர்ட் டாக்ஸி தான் புக் பண்ணணும். துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் 3 ரீச் ஆயிட்டோம். இப்போ ஏர்போர்ட் உள்ளாடி போகலாம். செக்இன் எல்லாம் முடிச்சிட்டோம். ஏர்போர்ட் உள்ளாடி இந்த மாதிரி ஸ்ட்ரோலர் ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணி வைக்கலாம். நம்ம சீட்டிங் ஏரியா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறனால இந்த ஸ்ட்ரோலர் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். டிசம்பர் ஸ்டார்ட் ஆயிட்டுனாலே எங்க திரும்பினாலும் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கிடைச்ச கொஞ்சம் டைம்ல லான்ச் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா போய் சாப்பிட்டோம். இப்போ ஃபிளைட் ஏறிட்டோம். ஏறி உட்கார்ந்து ரொம்ப அழகான போட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அண்ட் கிட்ஸ்க்கு டாய்ஸுமே வந்து கொடுத்தாங்க. நிஷிகாவோட பர்த்டே ஃபிளைட்லயே செலிப்ரேட் பண்ணிட்டோம். கேக் கொண்டு வந்தாங்க. கேக் கட் பண்ணி சூப்பரா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். அப்புறமா கிட்ஸ் மீல்மே வந்துட்டு எமிரேட்ஸ் ஃபிளைட்ல ஸ்கிரீன் இருக்கிறனால ஏதாவது மூவிஸ் பார்த்துக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட மெனு கார்டு கொடுத்திருக்காங்க. வெஜ் நான்வெஜ் 2 விதமா சூஸ் பண்ணிக்கலாம். நான்வெஜ் தான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்படியே ஸ்கிரீன்ல கிட்ஸ் மூவிஸ் அண்ட் தமிழ் மூவி டூரிஸ்ட் ஃபேமிலி தான் பார்த்தோம். கொஞ்ச நேரம் ஹேங்கிங் மேன் கேம் இருந்துச்சு. பிளே பண்ணிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஷார்ப்பா ஏர்போர்ட் லேண்ட் ஆயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஃபிளைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அப்படியே லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம்.